சென்னை ஆவடி அருகே தனியார் மனநல காப்பகத்தில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். அவரது மகன் புகாரும் அளித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். அந்த புகாரில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக. சென்னை ஆவடி அடுத்த சேக்காடு பகுதியில் மனிதநேய காப்பகம் என பெயரில் மனநோயாளிகள் மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. இங்கு 56 மனநலம் பாதிக்கப்பட்ட சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை ரியாஸ் என்பவர் நடத்தி வருகிறார். இதில் வேளச்சேரிய பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தனது தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட தாயை கடந்த 20 தினங்களுக்கு முன் மாதம் 5000 ரூபாய் என 3 மாதங்கள் தொகை கட்டி நேற்று சேர்த்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் உடல்நிலை சரியில்லாத மேரி உயிரிழந்தவராக மகன் பாஸ்கருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக காப்பகத்திற்கு சென்ற மகன் அந்த காப்பகத்தில் விசாரித்துள்ளார். அப்போது சரியான தகவல் தெரிவிக்காத நிலையில் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இதனிடையே 1 மாதத்திற்கு முன் அந்த காப்பகத்தில் உணவு இடைவெளியின் போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அமர்ந்து உணவு அருந்தும் பொழுது அப்போது அங்கு வந்த காப்பக உரிமையாளர் உணவுக்காக காத்திருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட வேறொரு பெண்ணை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகளில் அந்த பெண் என்னை விட்டிடுங்கள், நான் செய்யவில்லை என கூறிய நிலையிலும் அந்த காப்பகத்தில் வேலை பார்க்கும் நபர் அந்த பெண்ணை அடித்து தலைமுடியை பிடித்து இழுத்து அடிக்கும் சிசிடிவி காட்சியானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த காப்பகத்தில் உரிய அனுமதி இருக்கிறதா என சுகாதாரத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.